எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, ஐல் ஆஃப் வைட்ங்கிற ஒரு தீவுங்க. இது ஐல் ஆஃப் வைட் வந்து நம்ம ஊருக்கு எப்படி ஒரு அந்தமானோ அதே மாதிரி இங்கிலாந்துக்கு ஒரு ஐல் ஆஃப் வைட். ஸோ ஒரு தீவுக்கே ஒரு குட்டி தீவு. ஸோ இது வந்து நீங்க சவுத் ஹாம்ப்டன் ஒரு போர்ட்லேருந்து ஃபெரி எடுத்து 1 ஹவர்ல நீங்க அந்த தீவுக்கு போகலாம். ஸோ சவுத் ஹாம்ப்டன் போர்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வரும். 1912 ஏப்ரல் 10 அன்னைக்கு டைட்டானிக்ங்கிற ஒரு பெரிய கப்பல் அங்கேருந்து வாயேஜ் ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் மனசுல வச்சுக்கோங்க. நாங்கள் இங்கேருந்து வந்து அந்த பெரிய எடுத்துட்டு போய் அந்த ஐலண்ட்ல இறங்குறதும், அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஒரு டாப் மோஸ்ட் அட்ராக்ஷன் நீடில்ஸ் பாயிண்ட்மாங்க, அதை போய் நாங்க போய் பார்த்ததும் இது ரெண்டு தான் இந்த எபிசோட்ல காமிச்சிருக்கோம். அடுத்த எபிசோட்ல நிறைய விஷயங்கள் வரப்போகுது. அதுல ஆக்ஸ் த்ரோயிங் வரப்போகுது, அதுல ஸ்டீம் இன்ஜின்ல நாங்க டிராவல் பண்ணது வரப்போகுது. அது மட்டும் இல்லாம நிறைய ஃபார்ம்ஸ்க்கு போனது, நிறைய ஃபுட் டேஸ்ட் பண்ணது, இதெல்லாம் வரப்போகுதுங்க. ஸோ அடுத்த எபிசோட்ல அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. பட் இந்த எபிசோட்ல இந்த டிராவலையும் அந்த நீடில்ஸ் பாயிண்ட்டையும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம தான் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். பின்னாடி ஜாலியாக உட்காந்துட்டு வரா. கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறவன் நான், கஷ்டமாக வர்றது நான். வேறு எல்லா பண்ணாடிங்களும் ஜாலியாக தூங்கிட்டே வந்துச்சுங்க, பாட்டு கேட்டுட்டு வந்துச்சுங்க. நான் மட்டும் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் 2 ஹவர்ஸ்க்கு. 3 ஹவர்ஸா? ஆமாம். ஐயோ. ஸோ அந்த போர்ட்டில் நாங்கள் கியூ அப் பண்ணிவிட்டு அப்புறமா எங்கள் சான்ஸ் வரும்போது எங்களை போக சொன்னாங்க. ஸோ நாங்கள் அப்படியே கிளம்பி அந்த ஃபெரிக்குள்ளார நாங்கள் ஏறினோம். ஸோ என்னென்னா எப்படி கியூ சிஸ்டம் தான் இங்கே. ஸோ 1 by 1 நீங்கள் போய் எப்போ சீக்கிரமாக போய் நீங்கள் நின்றுங்கன்னா அந்த லைனில் நிற்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சான்ஸ் வரும்போது நீங்கள் 1 by 1 மெதுவாக வண்டியை ஓட்டிக்கிட்டு நீங்கள் உள்ளார போவீங்க. ஸோ இந்த ஃபெரி நாங்கள் எடுத்தது வந்து ஒரு மீடியம் சைஸ்டு ஃபெரின்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய ஃபெரிஸ்லாம் இருக்குது, இதோட பெரிய ஃபெரிஸ்லாம். ஸோ இதுக்கு பேர் வந்து ரெட் ஃபால்கன். ஸோ ரெட் ஃபால்கன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நீங்கள் சவுத் ஹாம்ப்டன்லேருந்து கிளம்பணுன்னா, சவுத் ஹாம்ப்டன் டு ஐல் ஆஃப் வைட் எடுக்கணுன்னா இந்த ரெட் ஃபால்கன் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸு, ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ ப்ரைஸிங்கும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ என்னென்னா உள்ளார போனதுக்கப்புறம் அந்த ஃபெரி கீழேயே நீங்கள் வந்து கியூ அப் பண்ண சொல்லுவாங்க. ஒன்று ஒன்றா போய் வண்டியை நிறுத்தி, நீங்கள் இப்போது லேட்டஸ்ட்டாக கார்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் பிரேக் அதெல்லாம் போட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக பண்ணி போட்டுடலாம். அதே பழைய கார்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை ப்ராப்பராக போட்டுட்டு நிறுத்திடணும், பார்க்கிங் முடிச்சிடணும். Lightning strikes by my window, hits my chest right in the morning, like a warning. Could have slept here for days. I felt your heartbeat, felt your mouth breathe, but it's not real. We were close to see the sun, but clouds got in our way, and so இப்போ நாங்கள் எல்லாமே பார்க்கிங் பண்ணிட்டு எல்லாருமே வண்டியை கீழே விட்டுட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் இருந்தது, ஸ்டெப்ஸ் வழியாக மேலே வந்தோம். மேல் டெக்குக்கு வந்தோம். மேல் டெக்கில் நல்ல சீட்டிங் ஏரியாலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம வண்டி கிளம்பிடுச்சு. ஸோ வண்டி கிளம்பும்போது நாங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் மேல் டெக்கில் இப்படி முன்னாடி போகும்போது நல்ல ஒரு கிளாஸ் ஓப்பன் ஏரியா இருந்தது. அதை வச்சு வெளியில் பார்த்துட்டே அப்படியே ட்ராவல் பண்ணோம். சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உள்ளார நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ நாங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க போகணும், கீழே வந்தோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன ஷாப்பிங் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. ரெனி என்ன பண்ணான்னா போய் ஃபிஷ் அண்ட் சிப்ஸும் கொஞ்சம் சாப்பாடும் வாங்கிட்டு வந்தாப்புல. அப்புறம் நாங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நிறைய டேபிள்ஸ் இருக்குது அங்கே, நீங்கள் ஹோட்டல் மாதிரியே தான் இருக்கும். ஸோ போய் நம்ம ரெஸ்டாரண்ட்டோ ஹோட்டல் மாதிரியே போய் உட்காந்து அப்படியே சாப்பிட்லாம். இந்த ஃபெரி ரைடு எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. எப்படின்னா இங்கேருந்து யூகேலேருந்து போகிற ஒரு 1 ஹவர்க்குள்ளார ஒரு இடத்துக்கு போகிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் ஊர்லேருந்து வராங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஊர்லேருந்து வராங்கன்னா அவங்கள இந்த மாதிரி அழைச்சிட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப பிடிச்ச இடம் தான். இப்போயே நீங்கள் இப்போ இதை பார்த்தோம் அவங்க சொல்லுவாங்க, ஒன்று அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா இந்த ஃபெரி இல்லை போகும்போதே ரொம்ப லேண்டெல்லாம் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ லேண்டில் இருக்க எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு போகலாம் நீங்கள்.
ரெண்டு சைடும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஃபெரிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாவிலேருந்து வந்தவங்களுக்கு வரவங்களுக்கு இன்னும் நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ எங்கள் அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க சீட்ஸில் போய் உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக ரசிச்சுட்டே வருவாங்க. நம்ம போய் அப்பப்போ போய் சாப்பாடு பாடலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இந்த வியூ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ட்ராவலும் வந்து ரொம்ப ரஃப் சீலாம் இல்லை. ஸோ நல்ல ஸ்மூத்தாக போகும் ஃபெரி. ஸோ ஒரு ஊர்லேருந்து வரவங்களோ இல்லை நம்ம ஒரு ஹாலிடே போகும்போதோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தண்ணிக்கு மேலே போகிற எக்ஸ்பீரியன்ஸு, சீக்கு நடுவில் போகிற எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் இறங்கி அதுக்கப்புறம் அந்த லோக்கல் ஃபுட்டை சாப்பிட்றது, லோக்கல் ஏரியாலாம் சுற்றி பார்க்குறதுக்கு இது ரொம்ப நல்ல ஆப்ஷனு. நீங்கள் இப்போ யூகே ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கீங்கன்னா இது வந்து போகிறது ரொம்ப டெஃபினட்டாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒன்று நம்மளுக்கு வந்து பட்ஜெட் வைஸு ரொம்ப கம்மியான விலையில் டிக்கெட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ணாமல் 1 hour 1.5 hours போய் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆகிட்டு அங்கே நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி வரலாம். ஸோ இங்கிலாண்டில் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஹாலிடேங்க. நீங்கள் டெஃபினட்டாக இது ட்ரை பண்ணி ஆகணும். இந்த பசங்கள்லாம் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் செட்டில் ஆகணுன்னே நானும் ரெனியும் என்ன பண்ணோன்னா, சரி நம்ம மேலே போய் என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போம். அது மட்டும் இல்லை, வெளியில் எல்லோரும் நிறைய பேர் மேலே போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ப்ரீஸை போய் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு கிளம்புனோம். ஸோ யூஸ்வலாக சம்மர்லலாம் வந்தீங்கன்னா ப்ரீஸ் தாறுமாறாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கோட்லாம் போடணுன்னு அவசியமே இல்லை. ஆனால் நாங்கள் போன டைம் வந்து வின்டருங்க. ஸோ வின்டரில் பயங்கர கோல்டாக இருந்தது. அந்த கோல்டு இதில் டைமில் பார்த்தீங்கன்னா காற்றும் வந்து பயங்கர ஒரு மாதிரி ஸ்ட்ராங் விண்ட் அடிச்சிட்டு இருந்தது. ஸோ அந்த ஸ்ட்ராங் விண்டோட வெளியில் போகும்போது நாங்கள் டாப்பில் போனோடனே அந்த தூரத்தில் இருக்க ஸ்கைலைனை பார்த்தோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு கோல்டன் கலரில் இருந்தப்போ நாங்கள் நினச்சோம் சரி இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் என்னென்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது வீடியோ எடுக்கிறதுக்கு. நாங்கள் கையில் வச்சுருக்க ஃபோனும் கேமராவும் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் என்னென்னா நாங்கள் அந்த ஒரு கார்னரில் நின்று எடுத்ததுனால கொஞ்சம் விட்டால் தண்ணியில் விழுந்துடும். ஸோ அந்த பயத்துலேயே நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசி ஈஸிலாம் ட்ரை பண்ணோம். ஆனால் காற்று அவ்வளோ அடிச்சுது. ஸோ எங்களால் பேச முடியல. பேசாமல் அப்படியே சுற்றி என்னென்ன எங்களால் பார்க்க முடிஞ்சதோ அந்த பியூட்டிஃபுல் சீனரியை நாங்கள் எடுத்தோம். என்னென்னா எடுத்தாலும் நம்ம டேரெக்டாக ஸ்டடியாக வச்சு எங்களால் எடுக்க முடியல. ஏன்னா பயங்கரமாக ஆட்டம் இருந்தது. ஏன்னா காற்று அப்படி அடிச்சுட்டு இருந்தது. பயமாகவே இருந்தது மேலே நிற்கிறதுக்கு. ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் போய் ஃப்ரண்ட்டில் அந்த ஃபெரி வந்து அப்படியே சீறிட்டு போகிறதையும் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக வெளியில் டாப்பில் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணோம். ஸோ பின்னாடி ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே நிறைய ஸ்மோக்கர்ஸ்லாம் உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயே நாங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு அங்கேருந்து பேசிவ் ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடியிலேருந்து எல்லா இது அந்த பக்கத்தில் வர அந்த தீவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்கிற ஒரு காட்சியும் இங்கே படமாக்கியிருக்க பாருங்கள். ஃபைனலாக இதெல்லாம் முடிஞ்சோடனையும் எங்களுக்கு வந்து தீவு ரொம்ப பக்கத்தில் தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம பக்கத்தில் வந்துட்டோன்னு. ஸோ அது வந்து ஃபைனல் பாயிண்ட் டு த டெஸ்டினேஷன் நீங்கள் பார்க்கலாம். பின்னாடி வந்து நிறைய வீடுகள் தெரியுது. ஸோ அந்த ஏரியாவில் தான் வண்டி போய் ஃபைனலாக நிற்க போகுது. நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெட் ஃபால்கன் ஃபெரி கிளம்பிடுச்சு. அது வந்து டுவர்ட்ஸ் சவுத்தாம்ப்டன் போயிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அப்படியே மேலே இருந்தோம். சரி பக்கத்தில் இது டெஸ்டினேஷன் வர வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் மேலே உட்காந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே உட்காந்துட்டு அந்த டெஸ்டினேஷனை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே வந்தோம். ஸோ ஐல் ஆஃப் வைட் வந்து ரொம்ப குட்டி ஒரு தீவுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 1 hour ட்ரைவில் போயிட்டு வந்துடலாம். ஸோ அந்த ட்ராவல் எல்லாத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக நான் காமிக்க போகிறேன். ஸோ நம்ம வந்தது வந்து ரெட் ஃபால்கனு. இப்போ இந்த பின்னாடி போகிறது வந்து ரெட் ஃபனல் ஃபெரிஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய ஒரு 2-3 ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஐல் ஆஃப் வைட் வரணுன்னா நீங்கள் ஆன்லைனில் போய் எல்லா ஃபெரியோட ஃபேர்ஸும் பாருங்கள். எது பெஸ்ட்டோ அதை எடுத்துகிட்டு வாங்க. ஃபேரை மட்டும் பாருங்கள். ஏன்னா சர்வீஸ்லாம் எல்லாமே சிமிலர் தான் இருக்கும். ஸோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே டைப்பாக தான் இருக்கும் எல்லாமே. சும்மா நேம்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் 2 லொக்கேஷன்லேருந்து ஃபெரிஸ் போகுது. ஒன்று போர்ட்ஸ்மத்னு ஒரு இடம், இன்னொரு இடம் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம். அது மெயினாக வந்து போர்ட்ஸ்மத் அண்ட் சவுத்தாம்ப்டன் தான். நீங்கள் லண்டன்லேருந்து வந்தீங்கன்னா அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனு. இன்னும் ரொம்ப சவுத்துக்கு போகணும். நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இங்கே இருக்க 2 ஃபெரி டெர்மினல்ஸ்லேருந்து கிளம்புனீங்கன்னா பெட்டரு. ஸோ எங்கே ப்ரைஸ் உங்களுக்கு கம்மியாக வருதோ அது பாருங்கள். இல்லைனா எந்த பாயிண்ட்டுக்கு போகிறீங்க
அந்த இதில் ஐல் ஆஃப் வைட்லேயே 2-3 இடம் இருக்குது. 2-3 டிஃப்ரெண்ட் போர்ட்டில் போய் இறக்கிடுவாங்க. ஸோ எது நியரஸ்ட் போர்ட்டு இருக்கோ அந்த போர்ட்டை நீங்கள் எடுத்து அங்கே நீங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு போகலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு போன அட்ராக்ஷன் பேர் வந்து த நீடில்ஸ் ராக்குங்க. நான் எத்தனை டைம் இங்கே வந்தாலும் இந்த இடத்துக்கு நான் போகாமே வரமாட்டேன். ஏன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அந்த டுவர்ட்ஸ் தட் நீடில்ஸ் ராக் போகிற ட்ரைவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஐல் ஆஃப் வைட்டில் எந்த ரெசார்ட்டில் தங்கினாலும் அங்கேருந்து 1/2 hour இல்லை மேக்ஸிமம் 45 minutesல அந்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ நீடில்ஸ் ராக் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போனீங்கன்னா ஒரு பிக்னிக் மாதிரியே அங்கே போகலாம். ஸோ அங்கே போய் அங்கேருந்து வந்து ஒரு சேர் லிஃப்ட் இருக்கும். அந்த சேர் லிஃப்ட் எடுத்து அங்கே டாப்பில் போய் நீங்கள் இறங்குவீங்க. ஆலம் பேன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இறங்கிட்டு நீங்கள் அங்கேருந்து கீழே அந்த சேர் லிஃப்ட் எடுத்து கீழே போவீங்க. இப்போ கரண்ட்டாக நாங்கள் போகும்போது அந்த சேர் லிஃப்ட்டு ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. அங்கே வந்து எங்களால் சேர் லிஃப்ட்டை யூஸ் பண்ண முடியல. அது அடுத்த வருஷம்தான் திறக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து நடந்தே கீழே ஸ்டெப்ஸ் எடுத்து கீழே அந்த பீச்சுக்கு போனோம். அந்த பெபிள் பீச் ஒன்று இருக்குது, அங்கே போனோம். ஸோ அந்த இடத்துலேருந்து என்னென்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் அந்த சேர் லிஃப்ட்டில் கீழே வந்துட்டு அங்கேருந்து ஒரு போட்டு போய் அந்த போட்டு வந்து அந்த நீடில்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அந்த நீடில்ஸ் பாயிண்ட் தெரியுதா, அந்த நீடில்ஸ் பாயிண்ட் சொல்லக்கூடாது, நீடில்ஸ் ராக் தெரியுதுல்ல, அந்த நீடில்ஸ் ராக் அப்படியே சுற்றி திருப்பி வந்து நம்மளை இறக்கி விடுவாங்க. ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம்லாம் வரும்போது அந்த போட்டை எடுத்தோம். இன்றைக்கி வந்து ஒன்று வெதர் சரியில்லை, இன்னொன்று இந்த சேர் லிஃப்ட்டு வேலை பண்ணதுனால இப்போ அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வேறு என்ன வந்தால் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா பசங்களுக்கு நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர் இது மாதிரி ப்ளே ஏரியாலாம் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பல வருஷத்துக்கு முன்னாடி நிறைய டைனோசர்ஸு இங்கே வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இப்போயும் டைனோசர்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க எல்லாருமே இப்போயும் வந்து நிறைய அவங்களோட ஃபாசில்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்லணும்னா இந்த நீடில்ஸ் ராக்குக்கு பக்கத்தில் தான் ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் மார்க்கோனி மான்யூமெண்ட் இருக்குது. ஸோ மார்க்கோனி யாருன்னு தெரியல உங்களுக்கு. அவர் இந்த இடத்துல தான் 19th century ரேடியோ அண்ட் கம்யூனிகேஷன் இங்கே தான் அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த நீடில்ஸ் ராக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டாட் மாதிரி தெரியும். இதில் ஃபஸ்ட்டு டாட் வந்து 120 feet ஹையாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கு பேர் வந்து லார்ட்ஸ் வைஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னா 1764 வந்த ஒரு பெரிய ஸ்டாமில் உடஞ்சி அப்படியே கிராஷ் ஆகி கீழே விழுந்துருக்கு. அது வந்து பல மைலுக்கு அந்த கீழே விழுந்த சவுண்டு கேட்டது அப்படின்னு இப்பயும் நம்ம அங்கே சொன்னால் அங்கே போனால் மக்கள் சொல்லுவாங்க. ஸோ நீடில்ஸ் ராக்கை நீங்கள் டெஃபினட்டாக அங்கே போய் பார்க்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன். டாப்லேருந்து நீங்கள் பிக்சர்ஸ் எடுக்கலாம். என்னோட அட்வைஸை கேட்டிங்கன்னா ஒரு மத்தியானம் போல் அங்கே ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் ஒரு 2 to 3 hours சாலிடாக அங்கே சுற்றி நிறைய இடம் வாக்கிங் இருக்குது. ஒன்று மேலே டாப்புக்கு போய் அங்கேருந்து நீடில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இல்லைனா இறங்கி போய் அந்த பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அது ப்ராப்பர் பெபிள்ஸ் பீச்சு. யூகேயில் பார்த்தீங்கன்னா நிறைய பெபிள் பீச் இருக்குது. ஸோ இந்த கூழாங்கல் நிறைய அப்படியே ஃபுல்லாக இருக்கும். அந்த கூழாங்கல்ல நடந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வரலாங்க. ஸோ ஃபஸ்ட் அட்ராக்ஷன் இதுதான் நாங்கள் போய் பார்த்தோம். நீங்களும் இதை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அன்றைக்கி போகும்போது நல்ல ப்ரீஸு நல்ல காற்று அடிச்சிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம பையன் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். பொண்ணு சுத்தமாக வர முடியாதுன்னு சொல்லிட்டு அது 2 குட்டிங்க மேலே இருந்துச்சு. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் கீழே இறங்கி போனோம். அதுக்கப்புறம் இவனை திருப்பி மேலே அழைச்சிட்டு போகிறதுக்குள்ளார நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணார். நாங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்தது. கொஞ்சம் மேலே ஏறுறதுக்குள்ளார இப்போ பேசுகிற மாதிரி தான் மூச்சு கொஞ்சம் அதிகமாக வாங்கிடுச்சு. பட் அதர்வைஸ் இட் வாஸ் அ சூப்பர் டூப்பர் இது. அன்றைக்கி டேவே சூப்பராக இருந்தது. சூப்பர் டூப்பர் ட்ரிப்பாக இருந்தது. ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய வரப்போகுது. நாங்கள் ஒரு ஸ்டீம் இன்ஜினில் போயிருக்கோம். அப்புறம் வந்து ஆக்ஸ் த்ரோயிங்லாம் பண்ணியிருக்கோம். நிறைய ஃபார்ம் விசிட்லாம் பண்ணியிருக்கோம். நிறைய சாப்பாடெலாம் டேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் அடுத்த எபிசோட் டெஃபினட்டாக பார்த்தாகணும். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் விடுங்க. அதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ஷுவராக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா அந்த கமெண்ட்டை விடுங்க. அப்போ தான் நான் சீக்கிரம் அதை ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. See you in the next episode. Bye. எப்படி இருக்கு இந்த லொக்கேஷனு? ரெனியை பயங்கர ஹைட்டாக இருக்குது. அப்படி கீழே அப்படி எடுத்து போனோம்னா அப்படியே பார்த்தீங்கன்னா
தெரில. வேறு லெவல் இங்கே இருக்குது. அப்படியே காற்று நல்ல காற்று, ஆனால் குளிரில் பட் சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது.